ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் என்னென்ன நம்ம ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு வயசு வரைக்கும் 1.5 வயசு வரைக்கும் வந்து நிறைய பாலாக கொடுத்துருப்பீங்க. இது கொடுக்கலாம், அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே லிக்விட் ஐட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து சேர்த்துருப்பீங்க. ஆனால் வந்து 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃபன் ஐட்டத்துலேருந்து வரலாம். காலையில் இப்போ நீங்கள் வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் வந்து சும்மா இட்லி கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். வெறும் இட்லியை மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் இட்லியை பாலில் கூட கலந்து நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சத்து நிறையா தேவைப்படும். நிறைய வளர்கிறாங்க, சீக்கிரமாக வளரும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம ஊட்டச்சத்தும் நம்ம கொடுக்கணும். அதனால் இட்லி கூட நீங்கள் அழகாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குருமா வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி டெய்லியுமே வந்து என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எல்லா மிக்சடு வெஜிடபிள்ஸும் சேர்த்து நீங்கள் கொடுக்குற மாதிரி பழக்கிக்கணும். அதுக்கப்புறமா இட்லி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை இட்லி கொடுக்கலாம் அப்படின்னா 2 இட்லிலேருந்து 3 இட்லி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் அது இருக்குது. நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 இட்லி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு அந்த சத்துக்கள் வந்து போதுமான அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா 8 மணிக்குள்ளே கரெக்டாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துடணும். அதுதான் வந்து ஒரு கரெக்டான டைமிங்னே நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 11 மணி போல் கண்டிப்பாக ஒரு டம்ளர் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். நீங்கள் உடனே வந்து 2 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு பால் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி பால் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு ஏதாவது ஜூஸோ இல்லைன்னா அப்படியே ஃப்ரூட்ஸ் அப்படியே கட் பண்ணியோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வேணால் நீங்கள் பால் அப்போ அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஆனால் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அது ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அந்த 11 மணி போல் பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதுளம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை பழம் உங்கள் குழந்தைக்கு என்ன பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச பழத்தை நீங்கள் அழகாக பவுலில் போட்டு அழகாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் டெய்லி ஒரே பழத்தை கொடுத்தீங்க அப்படின்னாலும் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. டெய்லியும் வெரைட்டியாக ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதனால் ஃப்ரூட்ஸ் இடையில கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லன்ச் வந்து ஒரு மணி இல்லைனா 1:30 மணிக்குள்ளே வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 மணி வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம் லன்ச்சு. 2 மணிக்குள்ளே வந்து லன்ச் வந்து கொடுத்து முடிச்சிருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. லன்ச் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சாதம் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் சாதத்தை மட்டும் அப்படியே பால் ஊற்றி அப்படி இப்படின்னுலாம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சாதத்தில் நீங்கள் என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் அவங்களுக்கு நிறைய காய்கறி வச்சு நிறையா பயிர் போட்டு குழம்பு வைக்கலாம், காய்கறி போட்டு குழம்பு வைக்கலாம். அதெல்லாம் வச்சு அப்படியே நீங்கள் வந்து அதிகமாக குழம்பு இல்லாமல் அதிகமாக அதில் என்ன காய்கறி போட்டிருக்கீங்களோ அதை எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுங்க. எப்போது வந்து ஒரு பொரியல் வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதிகமாக சாதத்தை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறத விட சாதத்துக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் காய்கறி வேறு இந்த மாதிரி என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து லஞ்சுக்கு ஊட்டினீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அது ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே வந்து நம்ம ஏதாவது பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பொரியல், காய், குழம்புல இருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஊட்டினீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அது இப்போ நீங்கள் வந்து அந்த பொரியலுக்கு பதிலாக முட்டை ஊட்டுறீங்க அப்படின்னா ஒரு முட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டை கொஞ்சம் செரிக்கலேட் ஆகும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சாதம், கொஞ்சம் குழம்பு, ஒரு முட்டை வச்சு நீங்கள் ஊட்டிக்கலாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லா வகையான சத்துக்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நான்வெஜ்ஜும் நீங்கள் வந்து இந்த 2 வயசு அப்படிங்கும்போது நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது மீன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மீன் கொடுக்கலாம், சின்ன மீனாக ஒரு மீன் வந்து நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. அதுவும் வந்து நைட் நேரம் வந்து கொடுக்கறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நைட் நேரம் வந்து கொடுக்கவே கூடாது எதுவுமே.
மதியம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா காலையில் ஏதாச்சும் ஒரு 10 மணி போல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த நான்வெஜ் எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு அது எல்லாமே செரிச்சிரும். ஸோ வந்து இந்த மதிய நேரம் தான் நான் வந்து நீங்கள் நான்வெஜ் கொடுக்கறத வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால மதிய நேரம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வருவாங்க. அ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெறும் இட்லியே கொடுக்காம, ஒரு நாள் இட்லி குடுக்கலாம், ஒரு நாள் ஊத்தப்பம் குடுக்கலாம். ஊத்தப்பத்தில நெறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஊத்தப்பம் செஞ்சு குடுக்கலாம். அப்புறம் ராகில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு கூட ஒரு நேரம் வந்து நீங்க டிஃபனா குடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதாவது இந்த ராகி இட்லி, ஒரு நாள் ராகி கூழ் குடுங்க, ஒரு நாள் ராகி இடியாப்பம், ராகி தோசை இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கம்புல வந்து கம்பங்கூழ் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே வந்து எப்படின்னா, டெய்லி ஒரே ஃபுட்டே சாப்பிடாம, இந்த வெறும் இட்லி தோசைனே குடுக்காம, இந்த மாதிரி வெரைட்டியாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். உளுந்த வடை நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த காலையில் நேரம் நீங்கள் உளுந்த வடை ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உளுந்த வடை நீங்களா வீட்டில் செஞ்சு கொடுங்க. கடையிலலாம் வாங்கி கொடுக்காம நீங்களா வீட்டில் செஞ்சு ஒரு உளுந்த வடை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியும் நீங்கள் ஒரே ஃபுட்டை கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரே ஃபுட்டை கொடுக்கறனால தான் குழந்தைங்க சாப்பிடாம இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்கள அவங்கள வச்சுட்டே நீங்கள் என்ன சமைச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஊட்ட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியாக கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்க சொல்லவே மாட்டாங்க. நிறைய குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.